இந்த பாசல் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லாந்துக்கு தான் எங்களுடைய உறவுக்காக தான் போகுது. அதாவது நெருங்கின உறவு தான் பில்லாந்தில் இருக்கணும். ஓகே, அவை தான் இந்த பொருள் எல்லாம் கேட்டுக்கணும். வாங்க நாங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம். கறித்தூள் கேட்டிருக்கணும். அடுத்து எங்கால வந்து அரிசிமா, உளுத்தம்மா, மற்ற இது நெத்தலி கருவாடு, மற்றது தட்டை வடை, இதெல்லாம் அவர் கேட்கல நாங்கள் மேலே அதிகமாக வச்சுக்கோம். முக்கியமாக டிஷர்ட் செலெக்ஷனை பார்த்தீங்களோ, இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கள் வீடியோ எடுக்கிறாள் சிரித்து கொண்டிருக்கிறாலாம் சிரிப்பு வருதா? இங்கே பார்த்தீங்களா என்னுடைய செலெக்ஷன் இந்த மாதிரி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேண்ணே. எல்லாமே ஒவ்வொரு மாடலில் எடுத்துருக்குறேன். எனக்கு நாளும் என்னுடைய செலெக்ஷன். ஓகே, நான் வந்து இப்போ எல்லாமே சரி சாச்சி இன்றைக்கு அவசரமாக நான் பார்சல் போட வலிக்கிற போகிறோம். இனிமேல் இதை அடுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி மடிப்பு இருந்தோ அப்படி மடித்து தான் கொடுக்கணும் என்ன. ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் பாசிப்பயரில் இட்லி தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது நீங்கள் வயசு போனாலும் இளமை போல இருக்கலாம். இந்த இப்படியான சாப்பாடுகளை சாப்பிட்டால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்க. நெடுகளுமே இதை உங்களுக்கு சாப்பிடணும் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. இப்போ வாங்கோ, நாங்கள் அந்த பாசிப்பயிறு இட்லியை எப்படி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நாங்கள் தேவையான பொருள் வந்து பயறு வந்து இந்த கப்பால் ஒரு கப் பயறு எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை பயிரை ஒரு கப் போட்டுக்கொள்கிறேன். அது வந்து அதே கப்பாலேயே ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையும் இப்படி ஒரு டிஷ்ஷில் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் முதல்ல பயிரை நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். ஒரு 3-4 தண்ணியில் கழுவி எடுப்போம். பயிரை வந்து நான் 4 தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இஞ்சால பாசி பருப்பையும் வந்து நாங்கள் வடிவாக தண்ணி ஊற்றி கழுவி எடுப்போம். நாங்கள் பாசி பருப்பும் வந்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் தண்ணியை விட்டு ஊற வைக்கணும். 5 மணித்தியாலம் அளவில் ஊற வேணும். அங்கால பயிருக்குள்ளேயும் தண்ணியை ஊற்றுவோம். நாங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். அந்த பயிரும் பாசிப்பருப்பும் ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நாங்கள் மூடி போட்டு 5 மணித்தியாலம் அளவும் இது கிடந்து இப்படியே ஊறட்டுக்கு ஊறின பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு 5 மணித்தியாலம் ஆகிட்டு நாங்கள் பயிரை திறந்து பார்ப்போம். ஓகே, நல்ல வடிவாக ஊறிட்டுது பாருங்க. இதை வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி பாருங்க நல்லா ஊறிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்க வேணும். நீங்கள் நைட் ஃபுல்லாகவும் இதை ஊற வச்சு காலையில் எடுத்து நீங்கள் இந்த இட்லியை செய்து எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி மாறி நீங்கள் என்னென்னு சொல்கிறது ஒரு 6-7 மணித்தியாலும் ஊற வச்சு எடுக்கலாம். நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கோட பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அது வந்து டக்கண்டு ஊறிடும் பாருங்க. இந்த மாதிரி இந்த இப்படி அமர்த்தினா இப்படி நல்லா நசியும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறிட்டு வந்து நாங்கள் இதை நல்ல வகையாக பேஸ்ட்டாக அடிச்செடுக்க வேணும். இதை பாசிப்பருப்பை நாங்கள் இப்போ மிக்சி கப்பில் போட்டுக்கொள்வோம். அளவாக போட்டுக்கொள்வோம். அதோடு வந்து நாங்கள் பயிரையும் மேலால் போட்டு 2ஐயும் சேர்த்து நாங்கள் நல்ல வடிவாக அடிச்செடுக்கணும். நாங்கள் ஊற விட்ட தண்ணியிலேயே கொஞ்சமாக விட்டு இதை நல்ல வடிவாக அடிச்செடுப்போம். அது மேலால் கொஞ்சம் தண்ணி நின்றா சரி. இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கொண்டு வர வேணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். இது வந்து ஆக பேஸ்டாகவும் இல்லாமலுக்கும் ஆகலும் அரைநெருவல் இல்லாமலுக்கும் இந்த கட்டத்தில் அடிச்சிடுங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த மாவை வேறு ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். இதே மாதிரி நாங்கள் மற்றதையும் அடிச்செடுப்போம். இப்போ எல்லாமே நாங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
ஓகே பாருங்கோ, இந்த பதத்துக்கு அடிச்சிடுங்கோ. இந்த பதத்துக்கே தண்ணியையும் விட்டு அடியுங்கோ. அதை விட கூட விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இந்த இட்லிக்கு வந்து இப்படி இருக்க வேணும். ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். எங்களுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் போட்டு விடுவோம். அதையும் நாங்கள் சேர்ந்து இப்படி கிளந்து விடணும். நீங்கள் இதை வந்து காலையில் இப்படி புளிச்சதுக்கு பிறகு நீங்கள் உப்பை போட்டு உடனே அவிச்செடுக்கலாம். ஆனால் நான் முதலே உப்பெல்லாம் போட்டு ரெடியாக வைக்க போகிறேன். அதாவது இந்த மாவு வந்து உங்களுக்கு 8 மணித்தியாலம் அளவில் புளிச்சா காணும். நான் வந்து நைட்டுக்கு இதை ஒரு 8 மணி அளவில் இதை குழச்சி வைக்கிறேன். காலையில் தான் நான் ஒரு 6 மணி அளவில் இதை அவிச்செடுக்க போகிறேன். ஓகே, இனிமேல் இது வந்து இப்படியே நாங்கள் மூடி விடுவோம். காலையில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ, இப்போ இட்லி மாவு வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்கோ, இங்கே பார்த்தீங்களா எப்படி பொங்கியிருக்குன்னு சொல்லி. யாரும் நம்புவீங்களா? பாசிப்பயிறு வச்சு இப்படி பொங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கோ. உடம்புக்கு தென்பாகவும் நல்ல வலிமை ஊட்டப்படுற இந்த இட்லியை நீங்கள் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. இப்போ வந்து நாங்கள் கரண்டியை வச்சு எப்படி வந்திருக்கோன்னு சொல்லி கலந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, புஷ்ஷண்டு கீழே போகும் பாருங்கோ. அப்படியே கலந்து விடுவோம். கலந்துட்டு உங்களுக்கு இட்லி வந்து ஊற்றுறதுக்கு உங்களுக்கு தண்ணி பதம் காணான்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொள்ளுங்கோ. ஆக தண்ணி விட்டிங்களோ இந்த தண்ணியாக போயிடுமா. வந்து எனக்கு வந்து கொஞ்சமாக இறுக்கமாக இருக்கிறதால சொட்டு தண்ணி விடுறேன். இந்த மாதிரி சொட்டு தண்ணி விடுறேன். விட்டுட்டு கிளந்து விடுவோம். டக்குன்னு நாங்கள் தண்ணி விடைக்குள்ள இந்த மா வந்து இலக பார்க்கும். அதனால் ரொம்ப தண்ணி விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் சொட்டு தண்ணி விட்ட உடனே மா வந்து நல்லா இலகி கொண்டு வந்துடுது. இன்னும் வந்து நாங்கள் இட்லியை தட்டில் வாத்துக்கொள்ளுவோம். இட்டல் சட்டியில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சு. இஞ்சால வாங்குவோம். நாங்கள் இட்டல் தட்டில் வந்து மாவை பார்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சதால் உப்பு போட தேவையில்லை. க்கும் அதே மாதிரியே பார்த்துக்கொள்ளுவோம். கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய குண்டா வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவியக்குள்ளே எங்களுக்கு வந்து நல்ல வட்டியாக பொறுமி கொண்டு வரும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த இட்லி சட்டியில் வச்சுக்கொள்வோம். முதல்ல சின்ன தட்டை வைப்போம். ஓகே, விடுவோம். நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு வரட்டுக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி இட்டல் சட்டிகளில் விடுற தண்ணி வந்து கொதிச்சிச்சேன்னு சொன்னால் நீங்கள் டக்கண்டு விசிலும் அடிக்கும். ஆனால் விசில் அடிக்கிறத நம்ப இயலாது. இட்டல் சட்டியில் வர விசில்களை நம்ப இயலாது. ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் இட்டலியை இறக்கி கொள்ளலாம். அவியாமல் இறக்கக்கூடாது. அதனால் எனக்கு தண்ணியெல்லாம் படியாக கொதிக்க வச்சபடியாக நான் 8 நிமிஷத்தில் இந்த இட்டலியை இறக்க போகிறேன். அதுக்குள்ளே வந்து நாங்கள் சம்பலை தயாரித்து கொள்ளுவோம். நாங்கள் ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் கட்டர் தூள் போட்டுக்கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு உப்பு, மிளகு, சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். அதுங்க அங்கால விசில் தான் அடிச்சு கொண்டிருக்குது. காட்டுங்க, இந்த விசில் தான் அடிச்சு கொண்டிருக்கு. சில வேளையில் வீடியோவில் சத்தம் பெறலாம். இங்கே வந்து நாங்கள் மிளகு சீரகம் போட்டோம். வெங்காயம் ஒரு அளவில் போட்டுக்கொள்ளுங்க. பச்சையாக 2 கருவேப்பிலை. நாங்கள் தேங்காய் பூவையும் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் அளவாக தண்ணி ஊற்றி நல்ல வடிவாக இதை அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் எவ்வளோத்துக்கு இப்போ உங்களுக்கு அடிக்கணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் திறந்துடுவோம். பாருங்க, இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக அடிச்சிடுங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி அடித்ததுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன தாளிதம் மட்டும் போடணும். இப்போ வந்து நாங்கள் இதை ஒரு பக்கமாக மூடி வச்சுட்டு இட்லியை வந்து பார்ப்போம் இப்படி அவிஞ்சிட்டோன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் இட்லி வந்து அவிஞ்சிட்டோன்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே இப்போ வந்து நாங்கள் அவிஞ்சிருந்தோம்னு சொல்லி பார்ப்போம். இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருந்தால் சரி. இப்போ நாங்கள் எதை இறக்கி கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு ரேயில் கொட்டி கொள்வோம். நாங்கள் மற்ற தட்டையும் இறக்கி கொள்வோம். பார்த்தீங்களா எப்படி பூ போல விழுதாண்டு. இப்போ வந்து நாங்கள் இட்லியை வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா இன்னும் சாஃப்டாக வந்துருக்கண்டு. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் அப்படியே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குங்க. ஓகே இனிமேல் வந்து நாங்கள் சம்பளம் அடிச்சுட்டு பிச்சு காட்டுறேன். நல்ல சாஃப்டாக இருக்குது சுடுவுது. ஓகே இன்னும் இட்லிமா இருக்குது அவிய வைக்கணும். நாங்கள் இப்போ சம்பளம் செய்வோம். இது ஒரு பக்கமாக மூடி வைப்போம். நான் சம்பல் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். அதோடு வந்து பொட்டுக்கடலை, கடுகு, பெருஞ்சீரகம், ஒரு செத்தல் மிளகாய், அதோட கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லபடியாக வதக்குவோம். கதங்கினதுக்கு பிறகு நாங்கள் இந்த அடித்து வச்ச சம்பலை இதுக்குள்ள ஊற்றிக்கொள்ளுவோம். வந்து பழப்புளி கொஞ்சம் வந்து விடுவோம். ஒரு கொதி வேற நாங்கள் இறக்கிக்கொள்வோம். உங்களுக்கு சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது. இது வந்து இதை நாங்கள் இறக்கிக்கொள்வோம். பாருங்க இட்லியெல்லாம் அவிச்சு நல்ல பஞ்சா வந்துட்டுதுண்ணா. பாருங்க அழகுபடுத்தி வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு இட்லியை வந்து பிச்சு பார்ப்போம். பாருங்க பூ போல வருது. பாருங்க கொஞ்சம் என்ன சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டா. சூப்பராக நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. நான் இது தான் சாப்பிட போகிறேன். உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படிங்க வாங்க வாழை இலையில போட்டு கொடுக்க சாப்பிடுவோம். எங்களோட காலை உணவு பார்த்தீங்களா இப்படி சம்பளையும் போட்டு சாப்பிட எப்படி இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னண்டா இதுக்கு கூட சம்பல் வச்சு சாப்பிடுவோம். அதான் டேஸ்ட். அப்போ நாங்கள் தட்டில் போட்டு சம்பலை விட்டுட்டு அப்படியே சாப்பிடுவோம். சொப்டண்டாலும் இத்தாலி இத்தாலி எப்படி இருக்கோ நம்ம திருப்பி காணும். இத்தாலி எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. ஆனால் இது வந்து வருத்தக்கார சிலரோகம் அப்படி இப்படி வெவ்வேறு சாப்பிடலாம். அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லாமல் நல்ல பாதிப்பயிரும் அந்த இதுவும் போட்டு செய்ய நல்ல ஒரு என்னன்னா இந்த வைக்கிற சம்பல்லாம் இருக்கு. அந்த டேஸ்ட் சம்பல்லாம் இந்த சுவையாக கொடுக்கணும். அப்படி தாளிச்சு நல்லபடியாக வைக்கணும். கொண்டாங்க கொஞ்சம் கொண்டாங்க குழாங்க இங்கே இங்கே இந்த பவுல்ஸ் எல்லாம் விழுந்து வந்துருக்கு. பாருங்க அந்த ஐயோ சாப்பிடவே எனக்கு அந்த சாப்பிட்ட அப்புறம் தான் கைக்கும். பாருங்க பவுல் சொல்ல பாருங்க இப்படி விழுந்துருக்குன்னு சொல்லி. இதில் தான் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நினைக்கணும். இங்கே வாங்க இங்கே இதை காட்டணும். இந்த பிச்சு போட்டு சம்பலை இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சரியா? வேறு இல்லை வேலைண்ணா வயசு போனாக்கள் வருத்தக்கார வேறும் யோசிக்காமல் சாப்பிடலாம். இப்படி செய்யுங்க. அப்படி செய்து சாப்பிடுங்க. ராவியாக வைக்கிற வேலையும் இல்லை ஒரு வேலையும் இல்லை ஒன்றுமே இல்லை. மற்ற உண்மைக்கு வருத்தங்கள் வராது தானே நீங்கள் சொன்ன மாதிரி. உண்மையாக ஒரு 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 வருத்தம் கிட்ட வந்துடுறா தம்பிவா. இது இட்டலியோ இந்த இட்டலி சாரி ரவ்வியோ அதுகளை இதுகளை தான் நாங்கள் நெடுவ பாவிக்கிறது. இல்லைன்னு சொன்னால் இட்டலி அரிசி என்ன ஒன்று இருக்குது. வாங்க தம்பி. வேற லெவலா டே காலமே இந்த சாப்பாடை செஞ்சு வீடியோ முடிச்சுட்டோமே. இப்போ சில பேர் அந்த அரிசிக்கு சேர அரிசியில் கரத்தை உளுந்து கோது நீக்காமல் உளுத்தம்மாக்கு வைப்பினேன். சில பேர் அந்த என்ன சொல்கிறது கரத்தை அள்ளியில் எள்ளுப்பாக வைப்பினேன். அப்படியான அதெல்லாம் நோயை நாங்கள் நோயிலேருந்து பாதுகாக்கிறத அப்படி சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் இதுவும் கண்டிப்பாக எந்த வித நோயும் பெறாது. சட்டப்படி அப்படியே சாப்பிட்டால்
உடம்புக்கு எந்த அப்படியே நோவலாக ஒரு 40 வயசு 50 வயசாக இருந்தால் உடம்புக்கு நான் தைரியம் கொடுக்கக்கூடிய உணவு தான் இந்த உணவு. எனக்கு அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கணும் மாதிரி கிடையாது, அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு சாம்பார் மொண்டா இன்னும் மிதமாக இருக்கும். சாம்பார் ஒன்று வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நேரம் பிரச்சனை சாம்பார் வைக்க இல்லை செய்யுங்க, சாம்பாரோட செய்யுங்க. சில பேர் இட்டலினா என்ன செய்கிறது, உருத்துறது, உருத்தி போட்டு சாம்பாரை ஊற்றி சம்பளை ஊற்றி அப்படியே சாப்பிட ஒரு நல்ல ஒரு இதமாக இருக்கும். உண்மையில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் இப்படியே முனைக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் எங்களுக்கும் வேலை இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சு கொள்வோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.